வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன் யாருப்பா அப்படின்னு கேட்டா நீங்க பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை கை காட்டுவீங்க. ஆனா உங்களை நீங்களே கை காட்டிக்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாருமே இப்போ அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடிய இடத்த பார்த்து தான் வாயை பொளப்பாங்க. ஏன்னா ஃபின்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி தான் இப்போ வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரொம்ப ஹெல்தியான பீப்புள் இருப்பாங்க, அங்க பர்த் ரேட் கரெக்டா இருக்கும், கண்ட்ரோல்ல இருக்கும், சூப்பர்பா மெயின்டைன் பண்ணுவாங்க பாடியை, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல growth இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே கணக்கு வச்சு ஒரு கண்ட்ரியுடைய வளர்ச்சியை வச்சு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சம்பளம், இப்படின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்து இந்த ஒரு பதவியை கொடுப்பாங்க. அப்படி இந்த பதவி கொடுக்கப்பட்டது இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற இந்த கண்ட்ரி தான். கிட்டத்தட்ட பல வருஷங்களா இந்த ஃபின்லாந்து தான் முதல் இடத்துல இருக்கு. முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபின்லாந்து தான் இருக்கிறதுலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு அங்க வாழக்கூடிய மக்களே சொல்லுவாங்க. இதோட என்ன வேணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வெறும் செடி மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா சூரிய ஒளியை அப்படியே உணவாக மாற்றுறது. இதில் நிறைய பூச்சிகள் இருக்குது, அது ஒரு வகையான பூச்சிலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் இந்த கடல் பாசி அப்படின்ற அந்த ஆல்கே கூட சன்லைட்டை தான் அதோடைய உணவாக உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடல் பாசி நிறைய மீன்களுக்கு உணவாக இருக்குது. ஆனால் அந்த கடல் பாசிக்கு உணவு சூரிய ஒளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய ஒளியை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை உணவாக மாற்றி அதுக்கு தேவையான எனர்ஜிலாம் எடுத்துக்குமா. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம உணவு சங்கிலி ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா இந்த உணவு சங்கிலியுடைய ஆரம்பமே நேச்சராக தான் இருக்குது, அதோடைய முடிவும் நேச்சராக தான் இருக்குது. ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்குலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. வாமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம வேறு சில சிம்டம்ஸை வச்சு வயிறு பெருசாகுது, இப்படிலாம் நிறைய வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஹெவியான ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அதுதான் கிரிப்டிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும்னா அவங்க லேபர் வார்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இன்கேஸ் அவங்க செக் பண்ணாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் தான் குழந்தையே பிறக்கும். அப்போனா முன்னாடியெல்லாம் இந்த ஸ்கேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரேராக இது நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படின்னா 1000ல் 1 அப்படின்ற மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்கேன்லாம் வந்துட்டனால ரொம்ப ஈஸியாக போய் பார்த்துடுறோம். ஆனால் அந்த டைமில் ஸ்கேன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கே நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயுமே சிம்டம்ஸ் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம பாட்டி கொள்ளு பாட்டிக்கிட்டலாம் கேட்டால் கூட எனக்கு தெரியல, திடீர்னு வலி வந்துச்சு போனால் குழந்தை வந்துருச்சுன்னாங்க. அந்த மாதிரிலாம் காமெடியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் சயின்டிஃபிக்காகவே இதுக்கான எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பனிக்கரடி என்ன கலர்னு கேட்டால் என்னப்பா இது கூடவா தெரியாது, வெள்ளை கலரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே பனிக்கரடி வெள்ளை கலர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பனிக்கரடியோட கலர் என்னவோ கருப்பு தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ரு தான் ஒயிட் கலரில் இருக்குது. அப்போது நம்ம ஸ்கின் கலர் தானே சொல்லணும், முடி கலரையா சொல்லுவோம்? இவன் பார்க்குறது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவன் முடி வெள்ளையாக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், அவன் முடி கருப்பாக இருந்தாலும் அவன் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தானா வெள்ளையாக இருக்காங்க தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த பனிக்கரடியோட ஸ்கின் அப்படின்றது பிளாக், ஜெட் பிளாக்னா என்ன, கட்டக்கரையேன்னு கண்ணங்கரையேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப அழகான வெள்ளை முடிகள்லாம் வந்ததுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கடலுக்குள்ளேயும் ஆர்கனைசேஷன்றது இருக்கு. நியான் டெட்ரா ஃபிஷ் கியூ அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கியூ. எப்போ அதுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ அப்போதான் ரொம்ப சுலபமாக கம்யூனிகேட் பண்ணி எல்லாம் ஒரு ரோக்குள்ள வந்துடும். ஏன்னா சக்கன்னு போனால் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அப்படின்றதுனால அந்த மீன்களே அதுக்குள்ள ஒரு வரிசையப்படுத்திக்கும். எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் முன்னாடி எது போகுதோ கண்ணை மூடிட்டு அந்த டைரக்ஷனில் சலக்குன்னு ட்ராவல் பண்ணுமே தவிர்த்து மித்தபடி வேற எங்கேயுமே அது டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. டோட்டலாக அதோடைய கியூக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டே இருக்குமா. இதை தான் நியான் டெட்ரா ஃபிஷ் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம மனுஷங்களாக இருக்கும் போது டிராஃபிக்கில் நம்மளாலேயே ஆர்கனைஸ்டாக போக முடியல. ஆனால் அந்த மீன்கள்லாம் என்னதான் கடல் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக போகுது பார்த்தீங்களா? நிஜமாவே கைத்தட்ட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.